எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை தாங்க கடைய போகிறேன். நம்ம சேனலில் வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் எல்லாமே போட்டாச்சு. இன்றைக்கி வந்து மீன் குழம்பு, இன்றைக்கி வந்து கீரை தான் கடைய போகிறோம். அதுக்கு வந்து கீரை உருவிட்டு இருக்கிறோம். அது வந்து பூண்டு ஊற்றி வச்சுட்டுருக்கேன். கீரை கடையிறதுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா தான் கீரை கடைய போகிறாங்க. இன்றைக்கி துவரம்பருப்பு போட்டிருக்கோம். அப்புறம் பச்சை மிளகா போடு, வேகமாக சொல்லு, அவங்களாம் கேட்காது. தக்காளி 3 போடலாமா? 3 போடலாமா? போடு. 2 போடலாமா? 2 போட்டுட்டு போதும்பா. சரி போடும். கீரை பூண்டு. அதுதான் இதில் வந்து துவரம்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி போட்டுக்கிறோம். இதை மட்டும் தான் இப்போ போட்டுக்காக வைக்கணுமா? ஆமாம். வந்து கழுவிக்கலாம். பருப்பு, கீரை இதெல்லாம் வேக வச்சு நம்ம தண்ணி இப்பயே ஊற்றிக்கலாம். என்ன ஊற்றிக்கலாம்? மீன் வேகணும், அப்புறம் கீரை வேகணுங்களா? சொல்லுமா? போகணும், நிறைய தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து இதை வந்து அப்படியே வேக வச்சு அப்புறம் நம்ம கீரை போட்டு வடகம் போட்டு தாளித்து நம்ம கடைய வேண்டியதான். வேகட்டும், பார்க்கலாம். எல்லாமே வேகட்டும். சின்ன டப்பாவில் பாருங்க, சாதம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி கீரை. இன்றைக்கி என்ன தொட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, காலிஃப்ளவர் பார்த்தீங்களா, அதை வந்து பொரியல் மாதிரி செய்ய போகிறேன். காலிஃப்ளவர் வந்து பொரியல் பண்ண போகிறோம் இல்லையா, அதை சுடு தண்ணி வச்சு அதில் கொட்டிக்கலாம். காலிஃப்ளவர் பொரியல் நடந்துகிட்ருக்கு. கரண்ட் இல்லைங்க. கரண்ட் இல்லாததுனால எனக்கு பாருங்கள், பயிர் வந்து நம்ம வந்து கீரை போட்டிருக்குறோம். ஆனால் வந்து காமிக்க முடியல, ஏன்னா கரண்ட் கட் ஆகிடுச்சு. நம்ம பயிர் வேக வச்சோம் இல்லையா, அது வெந்த பிறகு அடுத்து நம்ம கீரை தான் போடணும். இப்போ கீரை போட்டு கீரை வெந்துடுச்சு. இப்போ வந்து கடைய போகிறோம். அம்மா தான் கடைய போகிறாங்க. இன்னும் எப்படி மகிழ்றது தண்ணி வேக வச்சேன். வேகம் இன்னும் கொஞ்சம் கட்டி வந்து கட்டாகும். பூ வந்து போச்சு. பூ வந்துச்சா? ஸ்பீடில் வை, சிம்மில் சீக்கிரம் வச்சிடும். கீரையை இறக்கி பார்த்து இது அதில் ஊற்றி இதில் ஊற்றக்கூடாது. ஆமாம்மா, ஆமாம், ஊற்று. தண்ணியை வந்து இதில் வந்து இப்படிக்கா உப்பு போடணும். அது கல் போட்டால் தான் மரம் மையும். கல் போட்டா கல் உப்பு இது போனால் தான் தத்தன்மை. போடு போட்டேன். இன்னும் பத்தாது நினைக்கிறேன். இந்த அதுக்கு 10 போடும். கீரை மஞ்சிச்சு சொல்லுமா. கீரை மஞ்சிச்சு, கீரை கடைஞ்சாச்சு. இன்னும் தாளிக்கணும். கடவம் காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சு வேண்டியதான். கீரை கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ நல்லா தண்ணியாக தான் எனக்கு பிடிக்கும். எல்லாமே போதும், தாளிச்சிடலாம். கீரைக்கு மிளகாய், வடகம் இதெல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக பொன்னிறமாக ஆவட்டுன்னு சொல்லிவிட்டு நாம் அது கீரையில் கொட்டி கலக்க வேண்டியது தான். கீரை தயார். தாளிச்சு வச்சு இந்த கீரையில் போட்ட வேண்டியதுதான். கீரை சூப்பராக வந்து நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் சொல்லணும். சொல்லட்டும். இது தங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சொன்னோடனே இறக்கிடலாம். ராஜ்கிரண்
காலை மறக்க மாட்டிங்களா? காலிஃப்ளவர்லேயே பசங்க சாப்பிட்றேன் நீ. நல்லா இருக்குது அது. காலிஃப்ளவர் வந்து பொரியல் மாதிரி செஞ்சுருந்தேன், கறி மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாரு. சுவையாக இருக்குதா? ஆமாம், எது ஒன்று நல்லா இருக்குதோ உடனே அதை வாங்கிட்டு வந்துடணும், அப்படிதானே? மா மா உனக்கு அந்த தட்டை அது உனக்கு வச்சேன். அதான் இருக்குது. இந்தாம்மா சாப்பாடு ஒவ்வொன்றா அது சைடில் ஒன்று தொட்டு வச்சுனா அதுமாரி சாப்பிடு. இது ஒன்று சாப்பாடு நிறைய இருக்குதா? அதெல்லாம் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு காமிக்கிறேன் என்கிட்ட. சாப்பிட்டுட்டு கீரை எப்படி இருக்குதுன்னு சொல்லு. நீ தான் கடைஞ்ச, நான் கடையில. நீ கடைஞ்ச கீரை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லு. அப்படிந்தா இவன் நடி நம்பி உனக்கு ஊற்றலாமா? பத்தில் எங்கிடுவாம்மா தின்னு பார்ப்போம். இந்தாடி காளான் பிரியாணி மாதிரி இருக்குக்கா. காளான் கிரேவி, காளான் பொரியலா ஏதோ ஒன்று அது மாதிரி இருக்குது. காலிஃப்ளவரில் பொரியல் செஞ்சது வந்து காளான் செஞ்ச மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கீரை நல்லாதாம்மா? ஐயோ, வீடியோவை ஆன் பண்ணாமல் அவங்கள்ட்ட பேசினுக்கிறேன் நான். சரி, தொட்டுக்கையெல்லாம் டக்கு போட்டு பேசி சாப்பிட்டேன். இப்போ கீரைக்கு வத்தல் தொடுக்குவியா? வத்தல் தொட்டுக்கிறேன். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. வீடியோவை யாரும் பார்க்க மாட்டீங்க, பாருங்கள். விஜயலட்சுமி மொலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுமாம்மா. வாய் நுழைய வைக்கணும். சோறு நுழையுதில்ல, வத்தல் நுழையுது. எப்படி நுழையுது? விஜயலட்சுமி மொலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சரி சொல்லிதான் பாருங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். விஜயலட்சுமி மொலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வயாக்கா வலாக் விஜயலட்சுமி வலாக் சேனலை சப்ஸ்கிரைப் அதான் நம்ம முடியாது, எதுவுமே கிடையாது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.